Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த குழுவில் யாரெல்லாம் முக்கியமாக இடம்பெறுகிறார்கள்? அவர்களுடைய பணிகள் என்னவாக இருக்கும்? விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக மதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பேச்சுவார்த்தை குழு, அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான தேர்தல் அறிக்கை குழு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் தேர்தல் அறிக்கைக்காகவும் ஒரு குழு ஒன்றை அமைத்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மதிமுக இருந்து வருகிறது. இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 4 பேர் கொண்ட குழுவை மதிமுக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக மதிமுகவின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ், அதே போல மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன், மதிமுகவினுடைய அரசியல் மைய செயலாளர் அந்திரிதாஸ், தேர்தல் பணி செயலாளர் சேசன் ஆகிய 4 பேர் அடங்கிய குழு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக ராஜேந்திரன், வந்தியத்தேவன், செந்தில் செல்வன், ஆசை தம்பி ஆகிய 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த குழுவினர் திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.